வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தோழர் என் சங்கரையா மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி. காஷ்மீரில் 300 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 36 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் நிதியுதவி வழங்க பிரதமர் மோடி உத்தரவு. தொழிலாளர்கள் நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் போராட்ட களத்தில் நின்று போராடியவர் என் சங்கரையா. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 150.5 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான இருசக்கர வாகன பேரணி. கன்னியாகுமரியில் பேரணியை துவக்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் தடையின்றி மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் என் சங்கரையாவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவருமான சங்கரையா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 13ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். இந்நிலையில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சங்கரையாவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி மற்றும் சேகர் பாபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சங்கரையா தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் விதமாக அவரது திருவுடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சங்கரையாவிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்க முடியாமல் போனதை எண்ணி வருந்துகிறேன் என்றும், குறுகிய மனம் படைத்தவர்களால் சங்கரையாவிற்கு டாக்டர் பட்டம் கிடைக்கவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். அதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் சங்கரையாவின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். வாழ்நாள் போராளியும் தமிழருமான காம்ரேட் சங்கரையா அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வெளியேற்றப்பட்டவர். அதன் பிறகு எண்ணற்ற முறை சிறைச்சாலைக்கு போராட்டங்களில் போய் கலந்து கொண்டவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது அதனுடைய அடித்தளமாக இருந்தவர்கள் ஒருவர் தோழர் சங்கரையா அவர்கள். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு பெற்றார். சட்டசபையில் அவர் எழுப்புகின்ற கேள்விகள், கொடுக்கின்ற விளக்கங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இலக்கணமாக அமைந்தது. டாக்டர் சங்கரையா என்று சொல்லி அழைக்க வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்பட்ட போதும் அற்ப புத்தி உள்ளவர்கள் அதை கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். அவர் டெல்லியிலே ஆஸ்பத்திரியில் இருந்த போதும் நான் போய் பார்த்தேன். நேற்று முன்தினம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். என்னை உள்ளே அழைத்து போனார்கள் அவருடைய மகனும் பேரனும். அவரை பார்த்து கும்பிட்ட உடனே வைகோ வந்திருக்கான்னு சொன்ன உடனே 2 கைகளையும் தூக்கினார். எனக்கு ரொம்ப ஆக முடியவில்லை துக்கம். அவர் கால்களை தொட்டு கும்பிட்டு விட்டு நான் வந்தேன். சங்கரையாவின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. சங்கரையாவின் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் 300 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 36 பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 லட்சம் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷத்வார் என்ற பகுதியில் இருந்து ஜம்முவிற்கு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தோடா மாவட்டத்தின் படட்டே கிஷத்வார் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது துரங்கல் அசார் என்ற பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 300 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 36 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்த 25 பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் 6 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இடிபாடுகளுக்குள் இன்னும் சிலர் சிக்கியிருப்பதால் அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும் காயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து வழங்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என். சங்கரையா மறைவுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விடுதலை போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம், சாதிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான போராட்டம், விவசாயிகள் தொழிலாளர்கள் நலனுக்கான போராட்டம் என வாழ்நாள் முழுவதும் போராட்டக் களத்தில் நின்று போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் என். சங்கரையா மறைந்தார் என்ற செய்தி கேட்டு ஆறா துயரம் அடைந்ததாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி மருத்துவமனையில் என். சங்கரையாவை சந்தித்து தோழர்களிடமும் குடும்பத்தினர்களிடமும் நலன் விசாரித்ததை வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் மாணவராக அவர் விளங்கிய போது ஆதிக்க இந்தியை எதிர்த்து களமாடினார். தொடர்ந்து மதுரையில் உருவான மாணவர் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்று மொழிக்காகவும் நாட்டுக்காகவும் தொடர்ந்து போராடியதாக வைகோ தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடக்க காலம் முதலே தொண்டாற்றிய சங்கரையா அவர்கள் கட்சி தடை செய்யப்பட்ட போது 2 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கையில் ஈடுபட்டு கட்சி பணியாற்றியதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 8 ஆண்டு காலம் தன் பொது வாழ்க்கையில் சிறையில் அடக்குமுறைக்கு ஆளாகி தியாக சரித்திரம் படைத்தவர் சங்கரையா என நிகழ்ச்சியுடன் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பல்வேறு சிறப்புகளின் கொள்கலனாக திகழ்ந்த பெருமைக்குரிய லட்சிய போராளியான தோழர் என். சங்கரையாவின் மறைவு நம் அனைவருக்கும் பேரிழப்பு எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் காக்கவும், மதசார்பின்மை, மத நல்லிணக்கம் பேணவும், தொழிலாளர் உரிமைகளை வென்றெடுக்கவும் களத்தில் நிற்கும் அனைவருக்கும், நாடு முழுக்க உள்ள தோழர்களுக்கும் போராளி தலைவர் தோழர் என். சங்கரையாவின் பிரிவு அளவு கடந்த துயரத்தை அளிப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். என். சங்கரையாவின் பிரிவால் துயரம் அடைந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 150.5 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 150 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள பேருந்து நிலையம், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் மற்றும் ரத்தம் சுத்திகரிப்பு மையம், உள் விளையாட்டு அரங்கம், பூங்கா, பேருந்து நிலையம் மற்றும் காசிமேடு கடற்கரை பகுதியை மேம்படுத்தும் பணி ஆகிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் சி. சமயமூர்த்தி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலர் அன்சூல் மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்த மாதம் நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மாநாட்டுக்காக இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பைக் பேரணியை கன்னியாகுமரியில் தொடங்கினார். தமிழகத்தில் ஆளும் திமுக கட்சியின் இளைஞரணி சார்பாக வரும் டிசம்பர் 17ஆம் தேதி பிரம்மாண்ட மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு திமுக இளைஞரணி தலைவர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு குறித்த பிரச்சாரத்தை கன்னியாகுமரியில் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார். இந்த பைக் பேரணி குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதள பதிவில், கோட்சே தூக்கிலிடப்பட்ட இந்நாளில் கோட்சேவின் பேரன்களுக்கு எதிராக பெரியாரின் பேரன்கள் கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் இருந்து புறப்படுகிறோம். மாநில உரிமை மீட்புக்கான கழக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு சேலத்தில் டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த முக்கியத்துவம் மிக்க மாநாட்டின் முழக்கத்தை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கின்ற விதமாக 188 இருசக்கர வாகனங்களை கொண்ட டிஎம்கே ரைடர்ஸின் வாகன பேரணியை கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எதிரே இன்று தொடங்கி வைத்தோம். 13 நாட்கள், 234 தொகுதிகள், 504 பிரச்சார மையங்கள், 8647 கிலோமீட்டர் என லட்சோப லட்ச இளைஞர்களை சந்திக்க உள்ள இந்த இருசக்கர வாகன பேரணி கழக வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்திருக்கும். பாசிஸ்டுகளை விரட்டி மாநில உரிமைகள் மீட்க உறுதியேற்போம் என பதிவிட்டுள்ளார்.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் தடையின்றி மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் மின்சாரத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களில் தலைமை பொறியாளர்களுடன் மின் விநியோகம் வழங்க எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் தளவாட பொருட்களுடன் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மின் வாரிய பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழையால் சேதமடைந்த 169 மின்கம்பங்கள், 72 மின் மாற்றிகள் உடனடியாக சீரமைக்கப்பட்டுள்ளது. மிக கனமழை காரணமாக ஏற்படும் மின் விநியோக பாதிப்புகளை சரிசெய்ய 4.4 கோடி ரூபாய் வழங்க அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 44 மின் பகிர்மான வட்டங்களுக்கும் 10 லட்சம் வீதம் வழங்கப்படும் என்றும் மின் விநியோக பாதிப்பு தொடர்பான புகார்களை 9488767660 எண்ணில் தெரிவிக்கலாம் எனவும் அவர் கூறினார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 6ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 125.85 அடியாக இருந்த நிலையில் தற்போது 131.30 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம் மற்றும் மதகு பகுதியில் நீர்க்கசிவு ஆகியவை குறித்து துணை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்தது. பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு குழு ஆய்வு செய்தது. தற்போது முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் குறித்து ஒன்றிய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். அதிமுக பெயர், கொடி சின்னத்தை பயன்படுத்த இடைக்கால தடையை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. அதிமுக பெயர், கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டும் அதே பதவியை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தி வருகிறார் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அதிமுக பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது சஃபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. நாகை, தஞ்சை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டியில், வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெறக்கூடும். இதனால் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் சென்னையின் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றுபவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான உரிய நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலை தபால் நிலையம் அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் மாநில தலைவர் ரஞ்சன் குமார் கூறுகையில், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற பெண்கள், வயதானவர்களும் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது.
மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் வகையில் இத்திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவது இல்லை. இதனை கண்டித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்களின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருவதாக தெரிவித்தார். பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருந்ததை உணர்ந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் UP அரசாங்கத்தின் மூலமாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எடுத்துட்டு வந்து ஒரு வேலையாவது பசியாறணும் மக்கள் என்ற திட்டத்தை மக்கள், அதாவது பாரதி சொன்ன தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்ன கனவிற்கு உயிர் கொடுத்து அன்னை சோனியா காந்தி இந்த உணவுக்கு பாதுகாப்பு அளிக்கிற திட்டத்தை தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு மூலமா எடுத்துட்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை ஒரு குடும்பம் இருக்கிறவனுக்குன்னா மனைவி மக்கள் குழந்தைகளுடைய பசி தெரியும். மனைவி மக்கள் குழந்தையோட வாழுறவங்களுக்கு தான் அந்த மனைவி குழந்தைகள் பசி பட்டினி அறிவாங்க. மோடிக்கு குடும்பம் இல்லை, கட்டின மனைவியே விட்டுட்டு ஓடின மோடி அவர்கள் அவங்களுக்கு குழந்தை பசியோ இல்லை குடும்பத்தாளர்களோட வலியோ அவருக்கு தெரியாதனால பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த வேலை வாய்ப்பு மூலமாக ஒரு வேளை உணவாவது நிம்மதியாக சாப்பிட்டு வந்தாங்க. அந்த உணவு கூட வழி இல்லாத வகையில் இந்த மோடி அரசு அந்த நிதியை தர மறுக்கிறது. அந்த நிதியை உடனடியாக கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கு. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் பெரிய மோட்டூர் மற்றும் பேர்ணாம்பட்டு பகுதிகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 100 நாட்கள் வேலை திட்டத்தை முடக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்தும் மாநில அரசுக்கு நிதி ஒதுக்குவதை தாமதிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் அடுத்த பெரிய கசநாயக்கன்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு அப்பள்ளியில் நடனம், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் பிறந்த நாளையே குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவது குறித்தும் நேருவின் பெருமைகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் 1500 மாணவ மாணவியருக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பிரியாணி, முட்டை மற்றும் வாழைப்பழம் உள்ளிட்ட மதிய விருந்து அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அடுத்த முசிறி பகுதியில் கல்குவாரியில் கிரஷர் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் பாறைகளை உடைக்க பயன்படுத்தும் கிரஷர் பிரேக்கர் என்ற கருவியை மர்ம நபர் கடந்த 10ஆம் தேதி திருடி சென்று விட்டதாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கிரஷர் நடத்தும் உரிமையாளர் விஸ்வேஸ்வர் சௌத்ரி காவல் நிலையத்தில் புகார் மனுவை அளித்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் கல்குவாரியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாறைகள் உடைக்கும் பிரேக்கர் மிஷினை திருடிய சரத்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தர்மபுரி மாவட்டம் காந்திநகர் குடியிருப்பு பகுதியில் கட்டுவிரியன் பாம்பு ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரியின் முக்கிய நகர பகுதியான காந்திநகர் குடியிருப்பு பகுதியில் புதிய வீடு கட்ட கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக தரையில் குழிகள் எடுக்கும் பணியில் ஈடுபட்ட போது சுமார் 4 அடி நீளம் உள்ள கட்டுவிரியன் பாம்பு ஒன்று வெளியேறியது. உடனே அப்பகுதியை சேர்ந்தவர்கள் வனத்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று கட்டுவிரியன் பாம்பை பிடித்து தொப்பூர் காப்புக்காட்டிற்கு கொண்டு சென்று விடுவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் செயல்பட்டு வரும் வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மற்றும் நம்மை காப்போம் 48 திட்ட துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று 45 படுக்கைகள் கொண்ட முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட படுக்கை வசதிகளை ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார்.
தஞ்சாவூரில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தனியார் அறக்கட்டளையினர் அவர்களுக்கு உயர்தர உணவகத்தில் சுட சுட பிரியாணி விருந்து வைத்து உற்சாகப்படுத்தினர். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு குப்பைகள், வியாபாரம் செய்த துணிமணி, பிளாஸ்டிக் குப்பைகள் என தஞ்சை மாநகரம் முழுவதும் குப்பைகள் சேர்ந்தன. தூய்மை பணியாளர்கள் இதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு மாநகரம் முழுவதையும் தூய்மைப்படுத்தினர். நேரம் காலம் பார்க்காமல் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் தூய்மை பணியாளர்களை வேனில் அழைத்து வந்து உயர்தர அசைவ உணவகத்தில் அவர்களுக்கு சுட சுட பிரியாணி விருந்து வைத்து கௌரவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை அடுத்த அனந்தமலை கிராமம் மேட்டுத்தெரு பகுதியை சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது கனியந்தாங்கல் கிராமம் அருகே திடீரென சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சரண்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குளிப்பட்டி உட்பட பல்வேறு பகுதியில் மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது திடீரென பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திருமூர்த்தி மலை அடிவாரம் பகுதியில் உள்ள திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் பூஜைகள் நிறுத்தப்பட்டன. அவ்வப்போது கோவிலை வெள்ளம் சூழ்வதும் பின்பு குறைவதுமாக இருப்பதால் வழக்கமான கோவில் நடைமுறைகளை செய்ய முடியாமல் அதிகாரிகளும் பக்தர்களும் திணறி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பழைய காட்பாடி சென்னை சாலை அருகில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அருகே 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காட்பாடி போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காட்பாடி கிராம நிர்வாக அலுவலர் சுகுமார் மற்றும் காட்பாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காட்பாடி போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த நபர் கேரள மாநிலத்தை சேர்ந்த அசோகன் என்பதும் இவர் கடந்த சில மாதங்களாக மனநலம் பாதித்த நிலையில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார் என்பதும், இந்த நிலையில் இன்று காலை அப்பகுதியில் உள்ள டீக்கடை ஒன்றில் தேநீர் அருந்திவிட்டு திரும்பி செல்லும் பொழுது நிலை தடுமாறி தவறி விழுந்து இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த மேலப்புலம் புதூர் கிராமத்தில் மழைநீர் வடிகால் கால்வாயில் சிலர் வீட்டு கழிவு நீர்களை இணைப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மழைநீர் வடிகால் கால்வாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் அது மட்டுமல்லாமல் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று அதிகமாக ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மழைநீர் கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும், கால்வாயில் தூர்வாரி தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 5,645 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 240 ரூபாய் உயர்ந்து 45,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 77,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் 673 ரன்களை கடந்து ஒரு உலகக்கோப்பை சீசனில் அதிக ரன்கள் விளாசிய சச்சினின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார்.
ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் அரையிறுதிப் போட்டியானது மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த சில போட்டிகளில் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் சாதனைகளை சமன் செய்து வரும் விராட் கோலி இந்த அரையிறுதிப் போட்டியில் 673 ரன்களை கடந்து ஒரு உலகக்கோப்பை சீசனில் அதிக ரன்கள் விளாசிய சச்சினின் சாதனையை சமன் செய்துள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு இந்த சாதனையை முதலில் சச்சின் டெண்டுல்கர் செய்தார். அப்பொழுது சச்சின் டெண்டுல்கர் 673 ரன்கள் எடுத்தார். 2019 உலகக்கோப்பையில் 648 ரன்களுடன் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்தை பிடித்தார். இப்போது இருவரையும் பின்னுக்கு தள்ளி விராட் கோலி முதலிடத்தை பிடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தோழர் என் சங்கரையா மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி. காஷ்மீரில் 300 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 36 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் நிதியுதவி வழங்க பிரதமர் மோடி உத்தரவு. தொழிலாளர்கள் நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் போராட்ட களத்தில் நின்று போராடியவர் என் சங்கரையா. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 150.5 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக இளைஞரணி மாநாட்டிற்கான இருசக்கர வாகன பேரணி. கன்னியாகுமரியில் பேரணியை துவக்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் தடையின்றி மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.